ஒரு அழகான கிராமம், பசுமையான வயல்கள், பறவைகளின் குரல், அமைதியான வாழ்க்கை. அந்த கிராமத்தில வாழ்ந்த மக்கள் எல்லாரும் நேர்மையானவர்கள். ஒருவருக்கொருவர் உதவி செய்து சந்தோஷமாக இருந்தார்கள். ஒரு நாள் அந்த கிராமத்துக்கு ஒரு புதிய வியாபாரி வந்தான். அவன் பெயர் மோகன். அவன் மிகவும் நல்லவரைப் போல நடந்து கொண்டான். முகத்தில் எப்போதும் சிரிப்பு, பேசும்போது மென்மையான வார்த்தைகள். நான் வெளிநாட்டிலிருந்து வந்தேன், உங்களுக்காக நல்ல பொருட்கள் கொண்டு வந்திருக்கேன் என்று அவன் சொன்னான். அவன் விற்ற பொருட்கள் அழகாக இருந்தது. குறைந்த விலையில் கொடுத்தான். கிராம மக்கள் அவனை நம்ப ஆரம்பித்தார்கள். ஆனால் அந்த வியாபாரிக்கு ஒரு ரகசியம் இருந்தது. அவன் ஒரு திருடன். இரவு ஆகும்போது அவன் மெதுவாக வீடுகளில் சென்று சிறிய பொருட்களை திருட ஆரம்பித்தான். முதலில் யாருக்கும் சந்தேகம் வரவில்லை. எங்க வீட்டில் பணம் காணாமல் போச்சு, எங்க வீட்டில் நகை இல்லையே என்று மக்கள் பேச ஆரம்பித்தார்கள். ஆனால் யாரும் வியாபாரியை சந்தேகிக்கவில்லை. அந்த கிராமத்தில் அருண் என்ற ஒரு புத்திசாலி இளைஞன் இருந்தான். அவன் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருந்தான். திருட்டு நடந்த நேரம் எல்லாம் இந்த வியாபாரி கிராமத்தில் இருந்தான் என்று அவன் நினைத்தான். அவன் ஒரு திட்டம் போட்டான். ஒரு நாள் அவன் தனது வீட்டில் ஒரு போலி பெட்டி வைத்தான். அதுக்குள் ஒளிந்த கேமரா மாதிரி அல்லது சாட்சியாக ஒரு கண்ணி வைத்தான். அந்த பெட்டியில் பொன் இருக்கிறது போல காட்டினான். அவன் வீட்டை பூட்டி வெளியே போன மாதிரி நடித்து மறைந்து இருந்தான். இரவு அந்த வியாபாரி மெதுவாக வந்தான். இந்த வீட்ல நல்ல பொருள் இருக்கும் என்று நினைத்து கதவை திறந்தான். அவன் நேராக அந்த பெட்டிக்குப் போனான். அதை திறந்தவுடனே அவன் அவன் கண்ணியில் சிக்கிக் கொண்டான். அந்த நேரத்தில் அருண் வெளியே வந்தான். நீதான் இந்த கிராமத்துக்கு வந்த திருடன் என்று அவன் கூச்சலிட்டான். கிராம மக்கள் எல்லாரும் அங்கே கூடியார்கள். மோகன் பிடிபட்டான். அவன் தலை குனிந்து நின்றான். நான் நல்லவனாக நடித்து உங்களை ஏமாற்றினேன், மன்னிச்சுக்கோங்க என்றான். கிராம மக்கள் அவனை மன்னிக்கவில்லை. அவனை போலீசிடம் ஒப்படைத்தார்கள். அந்த நாளுக்குப் பிறகு கிராம மக்கள் ஒரு பெரிய பாடம் கற்றுக்கொண்டார்கள். வெளியிலிருந்து நல்லவராக தெரிந்தாலும் யாரையும் உடனே நம்பக்கூடாது. கதையின் நெறி: நல்ல முகம் பார்த்து நம்ப வேண்டாம், நடத்தை பார்த்துத்தான் நம்ப வேண்டும்.